அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பதஞ்சலி யோக சூத்திரம், அதனுடைய 2வது அத்தியாயம் சாதனா பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப கடந்த வகுப்புகள்ல இந்த சாதனா பாதம் சூத்திரங்களிலே 8 சூத்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப இன்றைக்கு 9வது சூத்திரத்தை பார்க்கலாம். இப்ப அந்த கடந்த 8 சூத்திரங்கள்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன? அவித்தை, அஸ்மிதா, ராகம், துவேஷம் அப்படின்னு 4 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். இப்ப இந்த சூத்திரத்துல பயத்தை பத்தி பேசுறாரு. அதாவது அறியாமைகளுடைய பல்வேறு மாற்று பெயர்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுலதான் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப இன்றைக்கு பயம். இப்ப இந்த 9வது சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, ஸ்வரஸ்வாகி விதுசோபி சமாருதோபி நிவேசகா. இதுல என்ன இந்த சூத்திரம் சொல்லுது அப்படின்னா, ஞானிகளுக்கும் பயம் உண்டு அப்படிங்குது. அதாவது கற்றறிந்த ஞானிகள் கூட வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வருவது பயம் அப்படின்னு சொல்றாரு இந்த பதஞ்சலி முனிவர். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கடந்த வகுப்புகள்ல அவித்தை பார்த்தோம், அறியாமை, அஸ்மிதா அகங்காரம், அப்புறம் ராகம், துவேஷம் விருப்பு வெறுப்பு, இவற்றையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இவைகளெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது? மனக்லேசத்தை உண்டாக்குபவைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்தது பயம். இப்ப இந்த பயம் என்பது வாழ்நாள் முழுவதும் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது கூட இந்த பயம் நம்மை ஒவ்வொரு கணமும் செலுத்திக் கொண்டே இருக்கிறது. நாம் மற்ற உணர்ச்சிகளை அறிந்து கொண்ட அளவுக்கு இந்த பயத்தை அறிந்து கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பயத்தை கண்டே பயம். அந்த பயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பயம். அப்போ அந்த பயம் எப்படி வருகிறது, அதன் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த பயத்துல அடங்கியிருக்கு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்தை பற்றிய பயம், மரணம் பற்றிய பயம், ஆசைப்பட்டது கிடைக்காதோ என்ற பயம், கிடைத்தது கைவிட்டு போய்விடுமோ என்ற பயம், இவ்வாறு பயம் பயம் என்று ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்வில் பயம் பின்னி பிணைந்து கிடக்கிறது. பயத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பிக்கையை கை கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே ஆதாரம் நம்பிக்கை. எதன் மீது நம்பிக்கை? அந்த அறிவின் மீது நம்பிக்கை, இறையின் மீது நம்பிக்கை. அதை சில உதாரணங்கள் மூலமா பார்க்கலாம். இப்ப ஒவ்வொரு வீட்டிலும் கணவன் என்பவன் மனைவியை மட்டுமே முழுமையாக சார்ந்து இருக்கிறான். காரணம் என்ன? அவள் வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக் கொள்கிறாள், நல்லது கெட்டதில் பங்கேற்கிறாள், அத்துடன் குழந்தைகளையும் குடும்ப பொறுப்புகளையும் கவனித்துக் கொள்கிறார். அதனால் அனைத்தையும் அவள் பொறுப்பிலேயே அவன் விட்டு விடுகின்றான். ஏன்னா மனைவி எல்லாத்தையும் பார்த்துக்கிறா, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவளே ஃபேஸ் பண்ணிக்கிறா. அப்படிங்கும் போது நாம ஏன் போய் தனியா அது இது தலையிட்டுக்கணும்? அப்ப அவ இருந்தா எல்லாம் பார்த்துக்குவா அப்படின்ட்டு கணவன் என்ன பண்றான்? முழுக்க முழுக்க மனைவியை சார்ந்து அவளிடத்துல எல்லா பொறுப்புகளையும் விட்டு விடுகின்றான். இவள் இல்லாவிட்டால் நான் என்ன செய்வேன் என்ற பயம் அவனுக்குள் எழுகிறது. ஏன்னா மனைவி இல்லாம போயிட்டா நான் எப்படி சமாளிப்பேன் அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு கணவனுக்கும் உண்டு. அந்த பயத்தினால் அவள் செய்யும் சில செயல்கள் அவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சகித்துக் கொள்கிறான். இதற்கு காரணம் பயம். பொதுவா கணவன் மனைவி உறவிலே இருவருமே மேலோட்டமாக கூறிக்கொள்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து போவது, மனைவி மேல் காதல் அல்லது கணவன் மீது பாசம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதில் பெரும்பாலான வீட்டில் கணவன் மட்டும் தான் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரே நபராக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய வீட்டுல பாத்தீங்கன்னா, கணவன் பணம் சம்பாதிப்பது கைவிட்டு போய்விட்டால் நம்முடைய பொருளாதாரம் குலைந்து விடும். அப்ப அதனால அவன் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதை சரி என்று பொறுத்து கொண்டு போவது பெரும்பாலான வீட்டிலே மனைவிகளிடத்திலே காணப்படுகின்றது.
அதற்கு காரணம் பயம். ஏன்னா இப்ப நடைமுறை வாழ்க்கையில பெரும்பாலான குடும்பங்கள்ல பாருங்க, இப்போ கணவன் தான் தான் பொருளாதாரத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து குடுக்குறேன் அப்படிங்கும்போது அவனிடத்துல ஒரு ஆணவமும் அதிகாரமும் இருக்கும். ஏன்னா மனைவி வந்து தனக்கு அடிமை, நான் சொல்றபடிதான் அவ செய்யணும், நான் சொல்றபடி தான் அவன் நடந்துக்கணும் அப்படின்ட்டுலாம் பெரும்பாலான குடும்பங்களை பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பணம் நான் சம்பாதிக்கிறேன், நான் சொல்றபடி நீ செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ பெரும்பாலான குடும்பத்துல பார்க்கிறோம். அப்ப மனைவி என்ன பண்றா? அதுக்காக கணவனை அனுசரிச்சு போக வேண்டி இருக்கு கட்டாயம். ஏன் அப்படின்னா, கணவனுடைய வருமானம் நின்று போய்விட்டால் குழந்தைகளை வளர்ப்பதிலே சிக்கல் வந்துவிடும், குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும், வீட்டினுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடும். அதனால நம்ம சில விஷயங்களை அனுசரிச்சு போயிட வேண்டியதா அப்படின்ட்டு பெரும்பாலான மனைவிகள் விட்டு கொடுத்து போகின்றார்கள். கணவனுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்து போகின்றார்கள். இதையும் நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். ஆனா இந்த பயத்துக்கு நாம் வைத்திருக்கும் பெயர்கள் என்ன தெரியுமா? காதல், அன்பு, பக்தி அப்படின்னு வேறு வேறு பெயர்களை நம்ம சொல்லி அழைச்சிக்கிறோமே தவிர, உண்மையா அதன் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயம்தான் இருக்குது. இன்னும் சில பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கணவன் இறந்து போயிட்டா பெண்களுக்கு விதவை பட்டம் கிடைத்திருமே, சமுதாயம் நம்மை மதிக்காதே என்று பெரும்பாலான பெண்களுக்கு பயம். அதே மாதிரி கணவனுக்கு என்ன ஆகுது? மனைவி இறந்து போனால் குடும்பத்தை பார்க்க ஆள் இருக்காதே என்று கணவனுக்கு பயம். அப்போ இந்த மாதிரி பயம் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ரூபத்தில் இருக்கு. அதற்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றது. ஆனால் அதற்கு அடிநாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம்தான். இப்ப இந்த பயம் மட்டும் இல்லாம பெரும்பாலான குடும்பத்துல பெற்றவர்கள் வந்து நிறைய தவறுகள் செய்கின்றார்கள். பெண்கள் என்ன மாதிரி தவறுகள் செய்கின்றார்கள், ஆண்கள் என்ன மாதிரி தவறுகள் செய்கின்றார்கள் என்று நம்ம கடந்த சூத்திரத்திலேயே பார்த்தோம். பெண்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? குடும்ப பொறுப்பை விட்டு திசை மாறி போவதும், பியூட்டி பார்லர் போவதும், அழகு சாதன பொருட்களை வாங்குவதும், கதை புத்தகங்கள் படிப்பது, டிவி சீரியல்கள் பார்ப்பது போன்ற பெண்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்களும் அதே மாதிரி குடும்பத்தை விட்டு சீட்டாடுறது, மற்ற கெட்ட பழக்கங்கள், புகைப்பிடிப்பது, மது அருந்துவது அப்படின்ட்டு நிறைய குடும்பங்கள்ல இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய தவறுகளை குழந்தைகளும் கற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா அப்பா அம்மாவை பார்த்துதான் குழந்தைகள் வளர்கின்றது. அப்ப அந்த பழக்க வழக்கங்கள் என்ன ஆகுது? தானாகவே குழந்தைகளிடத்திலே புகுத்தப்படுகின்றன. அப்ப இந்த புகுத்தல் வாயிலாக என்ன நடக்குதுன்னா, அந்த குழந்தையும் இங்கு நம்மை போல் கெட்டு விடுவானோ அப்படின்னு ஒரு பயம் பெற்றோர்கள் இருக்கத்தான் செய்கின்றது. ஏன்னா இவர்கள் செய்கின்ற தவறை இவர்களால் விட முடிவதில்லை. அதே சமயம் குழந்தைகளை சரியாக வளர்த்த வேண்டும் என்ற அக்கறை இருந்தாலும் அவர்களுக்கு உள் ஒரு பயம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. மேலும் அவர்கள் செய்கின்ற தவறுகளினாலே இந்த நரகம், மோசமான மறுபிறப்பு உண்டாகிவிடும். அதனால் நமக்கு பாவங்கள் வந்து சேர்ந்து விடும். அந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுடைய தலையில விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிற பயம் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. இதை வந்து நம்முடைய மதங்களும் சமயங்களும் பயன்படுத்திக் கொள்கின்றன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பதஞ்சலி இங்க சொல்ல வரதெல்லாம் அறியாமையை பத்தி சுட்டி காட்டிட்டே வராரு. அப்ப நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகள் என்னென்னு நம்ம தெரியும் போதுதான் நம்ம ஒரு தெளிவுக்கு வர முடியும். நம்மள வந்து அவரு செதுக்குறாரு. பதஞ்சலி முனிவர் என்ன பண்றாருன்னா, ஒரு அழகான சிற்பமாக நம்ம செதுக்குறாரு. இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒரு சிற்பி வந்து ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறான். 2 பெரிய பெரிய பாறை கிடக்குது. அப்ப அத ஒரு பாறை எடுத்து அவன் செதுக்க ஆரம்பிக்கிறான். உளியில அடி அடின்னு அடிக்கும் போது அந்த உளியினுடைய அடி தாங்க முடியாம அந்த பாறை என்ன பண்ணுது? வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு 2ஆ உடைஞ்சு போயிடுது. உடனே அவன் என்ன பண்றான்? சரி இந்த பாறை வந்து இந்த சிற்பத்துக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு அந்த பாறையை ஒதுக்கிட்டு இன்னொரு பாறையை எடுத்து அதை செதுக்குறான். ஆனா அது எவ்வளவு அடி விழுந்தாலும் அந்த உளியில விழக்கூடிய அடியை வாங்கி வாங்கி பொறுமையா இருக்குது. அப்ப அது ஒரு அழகான தெய்வ சிலையாக மாறி விடுகின்றது. அப்ப அந்த அழகான தெய்வ சிலை அங்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறத பார்த்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க? அந்த சிலையை எடுத்துட்டு வந்து ஊருக்குள்ள கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்க. அப்படி கோயில் கட்டும் போது இன்னொரு பாறை 2ஆ உடைஞ்சது பாருங்க. அதை கொண்டு வந்து கோயில்ல படிக்கட்டா போட்டுறாங்க. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு பார்த்தா, அடி விழ விழ அதை தாங்குவதும் அந்த சகிப்புத்தன்மையும் அந்த பொறுமையும் நம்ம இடத்துல இருக்கும்போது அது நம்மை செதுக்கி செதுக்கி நம்மை பக்குவமாக்குகின்றது. அப்படி பக்குவமாக்கும் போது நம்ம ஒரு உயர்நிலைக்கு வரோம். இப்ப அந்த கல்லு சிலையானது என்ன பண்ணுச்சு? அடி தாங்க தாங்க அது ஒரு நல்ல அழகான கடவுள் சிலையாக மாறியதுனால எல்லோரும் வழிபாட்டுக்கு உரியதான ஒரு தெய்வ சிலையாக மாறிவிட்டது. ஆனால் அடி தாங்காத அந்த பாறை பல பக்தர்களால் மிதிக்கக்கூடிய படிக்கட்டாக மாறிவிட்டது. அப்ப இது மாதிரி இங்க பதஞ்சலி முனிவர் நம்மள என்ன பண்றாருன்னா,
டான் டான்னு செதுக்குறாரு. அப்படி அவர் செதுக்கும் போது இவருல அடி இருக்கு பாருங்க, அது நம்மளால தாங்க முடியாது. ஏன் அப்படின்னா, இவர் என்ன இப்படி சொல்றாரு, இவர் என்ன இப்படி நம்மள ஹர்ட் பண்றாரு, நம்மள கோவப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனாலும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் விசாரம் செய்து பார்த்தோமேயானால், மிகப்பெரிய ஒரு நன்மையை நமக்கு அவர் கொடுக்கின்றார்ங்கிறது தெரிய வரும். இப்ப அந்த அடிப்படையில இந்த பயத்தை இந்த மதங்களும் சமயங்களும் பயன்படுத்திக் கொள்கின்றன அப்படின்னு நான் சொல்ல வரும்போது உங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஏன் அப்படின்னா பக்தர்கள் இருப்பீங்க, நிறைய தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டவர்கள் இருப்பீங்க. ஆனா நம்முடைய மதமும் சமயமும் நம்மளை எப்படி ஏமாற்றுகின்றதுங்கிறதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மதங்களும் சமயங்களும் நம்மளை எப்படி பயமுறுத்துகின்றன? பாவம் செய்து விட்டாயா? மறுபிறப்பை பற்றி பயமா? நரகம் பற்றி பயமா? சொர்க்கம் போக மாட்டோம் என்ற பயமா? என்னிடம் வாருங்கள். இறைவனை வழிபட்டால் பாவம் போய்விடும், பாவ மன்னிப்பு கிட்டும், சொர்க்கம் போகலாம். உங்களுடைய பயத்தை பயன்படுத்தி இது மாதிரி வசனங்களை எல்லாம் பேசி சாதாரண மக்களை ஆசை காட்டி மோசம் செய்கின்றன இந்த மதங்களும் சமயங்களும் அப்படிங்கிறத பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. இது நான் சொல்லல, பதஞ்சலி சுட்டி காட்டுகிறார். அப்ப கோவிலுக்கு வா, உண்டியலில் காணிக்கைகளை போடு, அந்த பூஜையை செய், இந்த மந்திரத்தை சொல், இந்த கோவிலுக்கு போ, அந்த கோவிலுக்கு அதை வாங்கி கொடு, இதை இங்கே வாங்கி வை, நீ சைவ சமயத்தைச் சேர்ந்தவனா உத்ராட்சத்தை கழுத்தில் கட்டு, நீ சமண சமயத்தைச் சேர்ந்தவனா அம்மனத்தோடு இரு, நீ வைணவ சமயத்தைச் சேர்ந்தவனா துளசி மணி மாலை போட்டுக்கொள் அப்படின்னு மனிதர்களுடைய இந்த பயத்தை பயன்படுத்தி கொண்டு பலவாறான விஷயங்களிலே பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் என்று பாமர மக்களை பயப்படுத்தி பணம் பறிக்கின்றார்கள், ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். இவ்வாறு மதம் ஒரு மனிதனை ஒரு பக்கம் வதைக்கிறது அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் இதே மனிதர்களை வதைக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உன் மொழியை அவன் அழித்து விடுவான், உன் கலாச்சாரம் போய்விடும், படிப்பில் அல்லது வேலை வாய்ப்பில் உனக்கு ஒரு முன்னுரிமை இல்லாமல் போய்விடும் அப்படின்னு அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? இந்த ஜாதிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு என்னிடம் வாருங்கள், எனக்கு ஓட்டு போடுங்கள், நான் உங்களை பாதுகாக்கிறேன் என்று சாதாரண மனிதர்களை ஏமாற்றி ஓட்டுக்களை வாங்கி அவர்கள் வசதி வாய்ப்புகளுடன் வாழுகின்றார்கள். நாம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அப்போ நமக்கு என்ன இங்க பயம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒன்றின் தேவை இருக்கின்றது, அதனுடைய அவசியம் இருக்கின்றது, அதை பெறுவதற்காக மற்றவர்களிடம் நாம் பயப்படுகின்றோம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனை முடிக்கணும். இப்போ அரசியல் சம்பந்தமான விஷயங்களாகட்டும், இல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இப்போ ஏன் லஞ்சம் தலைவிரித்து ஆடுது? எங்க நம்ம சொல்ற காரியத்தை அவன் செய்து கொடுக்காம விட்டுருவானோ அப்படிங்கிற பயம். இப்ப நம்ம புதுசா ஒரு வீடு கட்டுறோம், ஒரு இபி கனெக்ஷன் வாங்குறோம். இப்ப அந்த இபி கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த இபிக்கு உண்டான டெபாசிட் கட்டிட்டோம் நம்ம பணம். ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் இபிக்கு உண்டான டெபாசிட் கட்டினாலும் எங்களுக்கு இவ்வளவு பணம் லஞ்சம் கொடுக்கணும், கையூட்டு கொடுக்கணும், அப்பதான் இதை செய்து கொடுப்போம்னு சொல்லும் போது உடனே நமக்கு என்ன பயம் வந்துடுது? ஓகே, நம்ம இதை கொடுக்காம விட்டோம்னா நம்மளால இபி கனெக்ஷன் எடுக்க முடியாது, ஆகவே நாம் வேற வழி இல்லை, கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அந்த தவறை செய்ய செய்ய இன்று என்ன நடக்குது? உலகம் பூரா லஞ்சம் தலைவிரித்து ஆடுகின்றது. அதற்கு காரணம் பயம். நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பதஞ்சலி ரொம்ப ஆழமாக சுட்டி காட்டுகின்றார். ஒவ்வொரு தவறுக்கும், ஒரு தனிமனித தவறுக்கும், சமுதாய தவறுக்கும் எது அடிப்படையாக இருக்கின்றது அப்படிங்கறத ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பதஞ்சலி முனிவர் இங்க கொடுக்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதனுடைய ஆணிவேர் எது அப்படின்னு பார்த்தா ஆசை. இப்ப பெற்றோர்கள் மேல் பயம், ஆசிரியர்கள் மேல் பயம், வேலை பார்க்கும் இடத்தில் பயம், மேலதிகாரிகளிடத்தில் பயம், கடவுள் மேல் பயம், கணவன் மேல் மனைவிக்கு பயம், மனைவி மேல் கணவனுக்கு பயம், சமுதாயத்தின் மேல் பயம், சட்டத்தின் மேல் பயம், காவல்துறை, இராணுவம், மற்ற சமுதாய குழுக்கள் என பயங்கள் விரிந்து கொண்டே போகின்றன. ஏதோ ஒரு படத்துல கமல்ஹாசன் அந்த பயம் இந்த பயம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி பயம் பயம் பயம்ட்டு பயத்தின் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கை என்பது நமது வாழ்நாள் முழுவதும் பயத்தினால் நடத்தப்படுகின்றது. அதில் மிகப்பெரிய பயம் எது தெரியுமா? மரண பயம்.
மரண பயம் இல்லாதவர்கள் யார்? எல்லாருக்குமே மரண பயம் இருக்கு. பொதுவாக நாம் நமது பயங்களுக்கு வேறு பெயர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுதான். அந்த பெயர்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல், அன்பு, பக்தி, நேசம், பாசம், புண்ணியம் அப்படின்ட்டு வேறு வேறு நல்ல பெயர்களை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பயம் இருக்கும் வரை மன அமைதி என்பது கானல் நீர் போன்றது. ஆகவே இங்க பதஞ்சலி என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்க வராரு, சொல்ல விரும்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மனச்சலனங்களுக்கு இவையெல்லாம் காரணமாக இருக்கின்றது. இதை விட்டு நீங்கள் விலக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நமக்கு சுட்டி காட்டுறார். அப்போ இந்த பயத்துக்கு என்ன காரணம்? நம்முடைய தேவைகள் குறைந்தால் பயம் குறையும். அறியாமை மறைந்தால் பயம் குறையும். இது அடிப்படை உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இடத்துல ஏதேனும் ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவைக்காக நமக்கு ஒரு பயம் வந்துடுது. அது நமக்கு கிடைக்காம போயிடுமோ, அதை அடைய முடியாம போயிடுமோ அப்படின்னு அந்த தேவையினுடைய அடிப்படையில பயத்தை உண்டாக்கி கொள்கிறோம். அப்ப அந்த தேவை எதனுடைய அடிப்படையில் வருது? ஆசையினுடைய அடிப்படையில வருது. அப்ப அந்த ஆசை ஏன் நமக்கு வருகிறது அப்படின்னு நமக்குள்ளதான் நம்ம விசாரம் செய்து பார்க்கணும். இப்ப இந்த ஆன்மீக வாழ்க்கையில அதி உன்னத நிலைக்கு போகிறவர்கள் எல்லாம் வேற எந்த புறத்துல நீங்க சாதனா பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. எனக்கு பதஞ்சலி சொல்ல போறாரு அதெல்லாம். இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல சாதனா பாதம் அப்படின்னா ஏதோ பதஞ்சலி தலைகெல்லாம் நிக்க சொல்லுவார் போல் இருக்கு, மூக்க புடிச்சுக்கிட்டு மூச்சை புசு புசுன்னு விட சொல்லுவார் போல் இருக்கு, கண்ணை எங்கேயோ மேல விரைச்சி பார்த்துட்டு இருக்க சொல்லுவார் போல் இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படிதான் சாதனா பார்த்து நினைச்சுக்கிட்டும் படிக்காமே இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அதெல்லாம் எதுவுமே பதஞ்சலி சொல்ல மாட்டார். நம்ம இடத்துல இருக்கிற அறியாமைகளை பூரா நீக்கி, தவறுகளை சுட்டிக்காட்டி, நம்மை செதுக்கி ஒரு சிறந்தவனாக மாற்றி விடுவார். தெளிந்த மனிதனாக, ஒரு ஞானவானாக மாற்றி விடுவார். அதுதான் பதஞ்சலியுடைய நோக்கம். ஏன்னா பதஞ்சலி ஒரு மிகப்பெரிய ஞானி. அப்போ பதஞ்சலி இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய அறியாமை மறைந்தால் பயம் நீங்கி விடும் அப்படிங்கிறாரு. ஆனா பதஞ்சலி முனிவர் எப்படின்னா, பயம் நல்லதா கெட்டதா அப்படின்னு பட்டிமன்றம் எல்லாம் இங்க நடத்த வரல. இப்ப நிறைய பேருக்கு தோணும், எங்க பயம் நல்லதா கெட்டதா? இப்ப அவர் என்ன பட்டிமன்றமா நடத்திட்டு இருக்காரு பதஞ்சலி முனிவர்? சுட்டி காட்டுறார். நீ எந்தெந்த இடத்துல தவறு பண்ற, அந்த தவறுடைய காரணம் என்ன, உன்னுடைய அறியாமை தான் அப்படின்னு சொல்லி, அந்த அறியாமையினாலே என்னென்ன உனக்கு நிகழ்கிறதோ அதெல்லாம் நிச்சயமாக உன்னுடைய மனதிலே சலனங்களை உண்டாக்கும். அந்த மனச்சலனங்களினாலே நீ அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாமல் போய்விடும் அப்படின்னு பதஞ்சலி ஆழமாக சுட்டி காட்டுகிறார். அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக நாமளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நம்முடைய அறியாமை தானே நம்மள அந்த மாதிரி எல்லாம் செய்ய வைக்குது. அப்போ இங்க பதஞ்சலி முனிவர் சொல்ல வர்ற மிகப்பெரிய ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஆழமாக அறியாமை தான் நம்ம இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்றது, நிறைய ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது மனதிலே அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்ப நம்ம இந்த மாதிரி ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை எண்ணங்களை எல்லாம் விட்டு விலக்க வேண்டும். அப்பதான் நம்ம பிரகாசிக்க முடியும், அந்த அறிவாக பிரகாசிக்க முடியும். அப்ப அதை மீண்டும் அடுத்த சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரத்துல சாதனா பாதத்துல 10வது சூத்திரம். தே பிரதி பிரசவஹேயா சூக்ஷ்மா அப்படிங்கிறார். துன்பங்களை சூட்சும வடிவில் அளிக்கலாம் அப்படிங்கிறார். தே பிரதி பிரசவஹேயா சூக்ஷ்மா, அவ்வளவுதான் அவர் சொல்றது. அப்போ அந்த சூக்ஷ்மம் அப்படின்னா அது மூலம், அதுதான் நம்முடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஷயங்களை நீ மாற்ற வேண்டும் என்றால், உன்னுடைய அறியாமையை நீ நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த மூலத்தை நோக்கி போ அப்படிங்கிறார். இப்ப எதை மாற்ற வேண்டும் என்றால் நம் மூலத்தை நோக்கி போறது. அப்ப எது அவர் சூக்குமம் அப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனக்லேசத்தை மாற்ற, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மன சலனங்களை மாற்ற அந்த சூக்ஷ்மமான மூலத்தை நோக்கி நீ போக வேண்டும் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த மனக்லேசம் எல்லாம் எப்படி எல்லாம் வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம். அதுதான் பார்த்தோம், அவித்தை, அஸ்மிதா, விருப்பம், வெறுப்பு, பயம் அப்படின்னு நிறைய பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்ப அந்த அடிப்படையில இதெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது, பயமும் இருக்குது, ஆசையும் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா இவற்றை எப்படி போக்குவது, அது வழி சொல்லணும்ல. இப்ப நமக்கு காய்ச்சல் இருக்குன்னு தெரியுது, ஆனா அந்த காய்ச்சல் இருக்கிறது நமக்கு தெரிந்தால் மட்டும் போதாது.
அந்த காய்ச்சலை எப்படி குணப்படுத்துவது அப்படின்னு அதுவும் நமக்கு தெரியணும். அப்ப அத மாதிரி இங்க பதஞ்சலி இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டாரு. இப்ப அறியாமை, ஆசை, பயம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரு. சரி, இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறதுனாலதான் இப்ப நாமளும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்ம இடத்துல மனச்சலனங்கள் உண்டாகின்றன. அப்ப அதை எப்படி நீக்குவது அப்படின்னு நம்ம பதஞ்சலியில கேட்டா அது அவர் சொல்லித்தரார். பதஞ்சலி எதையுமே ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம எப்படி விடுபட வேண்டும் அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுப்பார். அப்ப அதன் அடிப்படையில் அவர் இந்த சூத்திரத்தின் மூலமாக எதை நோக்கி போனால் இவற்றை மாற்ற முடியும், அப்ப எது மூலம் அப்படின்னு அவர் சொல்ல வந்தா நம்முடைய ஒவ்வொரு குணாதிசயம் தான் காரணம் அப்படிங்கிறார். இங்க மூலமே என்ன சொல்றாருன்னா நம்ம இடத்துல இருக்கிற ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் உண்டான குணாதிசயங்கள். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருப்போம். இப்ப என்ன மாதிரி குணாதிசயங்கள்னா இப்ப இதே விஷயம்தான். கோபம், ஆசை, களவு, பொறாமை, பயம் அப்படின்னு ஒவ்வொரு குணாதிசயங்கள் ஒவ்வொரு இடத்துல பெருகி காணப்படுகின்றது. அப்ப பயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அது எந்த பயமாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இப்ப பயங்கிற இந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டாலும் அந்த பயத்துக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும். என்ன மாதிரி காரணம்? மரண பயம், எதிர்காலம் பற்றிய பயம், மூப்பு பற்றி பயம், வறுமை பற்றிய பயம், தனிமை பற்றிய பயம் அப்படின்னு அதற்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் புதைந்திருக்கும். அது எப்படி அது புதைந்திருக்கு, என்ன காரணம் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இடத்துல இப்ப ஒரு பயம் வருது அப்படின்னா அதற்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாம பயம் வராது. அது ஏற்கனவே நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்தினுடைய அடிப்படையிலே தான் அந்த பயம் நம்ம இடத்துல வருகின்றது. இப்ப நம்ம உதாரணமா கூட சொல்லலாம். இப்ப சிறு வயசுலயே நம்ம குழந்தைகளை விளையாடிட்டு இருக்கும் போது புளிய மரத்துக்கிட்ட போகாதே, பேய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. உடனே நமக்கு என்ன தோணும்? புளிய மரத்தை பார்த்தாலே அதுல பேய் இருக்குங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட தவறான எண்ணம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இரவு நேரங்கள்ல எங்கேயாவது காட்டு வழியா போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ரோட்ல புளிய மரத்தை பார்த்த உடனே வேகமா கிராஸ் பண்ண சொல்லும். எங்க பேய் அடிச்சிட போகுது, பேய் இருக்குமோ அப்படின்னு மனம் பதட்டப்படும், படப்படப்பாகும். காரணம் என்ன? நம்ம இடத்துல சிறு வயதிலேயே ஏற்றி வைக்கப்பட்ட தவறான எண்ணம். இதைதான் பதஞ்சலி சுட்டி காட்டுறார். நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாலும் ஒரு சிறு வயது நிகழ்வு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நம்முடைய சிறு வயதிலே நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்தின் ஒரு நிகழ்வு காரணமாக இருப்பதினால்தான் அது காரியமாக இப்ப நம்ம இடத்திலே வெளிப்படுகிறது. ஏன்னா ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அப்ப இப்ப நமக்கு என்ன காரியம் நடக்குது? பயம்ங்கிற ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அந்த பயத்துக்கு என்ன காரணம்? அதற்கு ஏதேனும் ஒரு காரணம் நம்ம முன்னாடி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களால் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை, மதம், எதிர்ப்பாளின் மேல் ஈர்ப்பு, வெறுப்பு, படிப்பு, செல்வம், அரசியல் பிடிப்பு என்று எதை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய சிறு வயதில் ஏற்பட்ட ஏதோ ஒரு நிகழ்வு தான் காரணமாக இருக்கின்றது. இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கலாம், சாதாரணமா நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்? நான் ஒரு பெரிய புத்திசாலி, நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முடிவும் நான் திட்டமிட்டு அலசி ஆராய்ந்து எடுக்கும் முடிவு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பதஞ்சலி முனிவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கிடையவே கிடையாது அப்படிங்கிறார். இது எப்படிங்க பதஞ்சலிக்கு தெரியும்? என்னுடைய அறிவு எனக்கு தெரியாதா? என்னுடைய புத்திசாலித்தனம் எனக்கு தெரியாதா? பதஞ்சலி என்ன கிடையவே கிடையாதுன்னு ஒற்றை வார்த்தையில ஒரே வரியில சொல்றாரு, அது ஒத்துக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம சிந்திக்கிறோம். ஆனா பதஞ்சலி முனிவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப நீங்கள் எப்படி முடிவெடுக்க போகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதெல்லாம் உங்களின் 10 வயதிற்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பெரும்பாலும் அந்த தீர்மானத்தில் இருந்து நீங்கள் விலகுவதே கிடையாது அப்படிங்கிறார் பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கலாம். ஒருத்தருக்கு 30, 40, 50, 70 என்ன வயசுல வேணா இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நம்ம எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னால் நம்முடைய சிறு வயதிலேயே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத பதஞ்சலி சுட்டி காட்டுறார். அது எப்படிப்பட்ட வயது? 10 வயதிற்கு முன்பே நம்மை செதுக்கி விடுகிறார்கள், நம்மை அவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு மோல்டு செய்து விடுகிறார்கள் அப்படிங்கறத எங்க பதஞ்சலி சுட்டி காட்டுறார். மேலோட்டமா பார்த்தா அது எப்படிங்க 10 வயசுக்கு முன்னே என்னுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கும். ஆனா பதஞ்சலி இங்க என்ன சொல்றாருன்னா, சிறு வயதில் இருந்தே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சிறு வயதில் இருந்தே இதுதான் கடவுள், இதுதான் பேய், இதுதான் உலகம், இதுதான் கல்வி,
இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு ஏராளமான விசய சுகங்களை மற்றவர்கள் வாயிலாக ஏராளமான எண்ணங்களாக நம் இடத்திலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அப்படி ஏற்றி வைக்கின்றதுனால தான் நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம இந்து மதத்துல பிறந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலாச்சாரத்தில் இருக்கிறோம். அப்புறம் அந்த கடவுள் வழிபாட்டுல கூட நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் என்ன மாதிரி கடவுளை வணங்கினாரோ அந்த ட்ரெடிஷனா தான் நம்ம வருவோம். இப்ப வைணவம், சைவம், சாக்கியம் எல்லாம் எப்படி வந்தது? நம்முடைய முன்னோர்கள் அந்த ட்ரெடிஷனா இருந்தாங்க. இப்போ சைவ சித்தாந்திகள் என்ன பண்ணுவாங்க? சிவபெருமானை வணங்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு வழிபாட்டுல பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய குழந்தைகள் எப்படி இருக்கும்? அதே மாதிரி பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு அதே மாதிரி வளருவாங்க. ஏன் அப்படி வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னா, சிறு வயதுல இருந்து அப்பா அம்மாவை பார்த்து அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி தான் நம்ம வளர்றோம். அப்ப இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பதஞ்சலி என்ன தெரியுமா சொல்றாரு? மற்றவர்கள் தான் கையாளுகின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட அந்த விஷயங்களுக்கு வேறாக நம்மிடத்துல எத்தனையோ ஆயிரம் சிந்தனைகளை, சாட்சிகளை, நிரூபணங்களை தந்தாலும் நம்முடைய ஆழ்மன சிந்தனையில் இருந்து நாம் விடுபடுவதே கிடையாது அப்படிங்கிறார் பதஞ்சலி. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஆள் மனதுல பதியப்பட்ட விஷயங்கள் இருந்து நம்ம மாற மாட்டோம். ஏன் அப்படின்னா, இப்ப ஒரே ஒரு சிம்பிள் வார்த்தை யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் இந்து மதத்துல இருக்கிறோம். சரி எல்லாம் வாங்க முஸ்லிம் மதத்துக்கு சேர்ந்துடலாம்னு கூப்பிட்டா வந்துருவீங்களா? வரமாட்டோம். ஏன்னா நம்முடைய மதம் எப்படி ஆழமாக பதிஞ்சிருக்கிறது? நான் இந்து அப்படிங்கிற பதிவு நம்ம இடத்துல ஆழமாக இருக்கிறதுனால, இப்ப நம்ம எல்லாம் வாங்க முஸ்லிம் மதத்துல சேர்ந்துடலாம்னா நம்ம உடனே வருவோமான்னா வரவே மாட்டோம். ஏன்? மனதின் ஆள் பதிவு. நான் இந்து, நான் இந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவன், என்னுடைய கடவுள் இது அப்படின்னு நம்ம சில விஷயங்களை சிறு வயதிலேயே பதியப்பட்டு விட்டதுனால நம்மால் மாற முடியாது, மாற்றிக்கொள்ள முடியாது. இதைத்தான் பதஞ்சலி சேலஞ்சா சொல்றாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் அவ்வளவு ஆணித்தரமா சொல்லும்போது நம்மளால ஏத்துக்க முடியல. என்னங்க நீங்க இவர் எப்படி நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணலாம்? அதுவும் 10 வயசுல என்ன மாத்திட்டாங்கன்னு அவர் சொல்றாருன்னா நான் எப்படிங்க ஏத்துக்குவேன்? இன்னைக்கு நான் எடுக்கிற முடிவு தாங்க என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம வார்த்தையில சொன்னாலும் அப்படி நம்ம வாழ்வதில்லை அப்படிங்கிறத பதஞ்சலி மிக மிக அதிக ஆராய்ச்சிகளை செய்து நமக்கு நிரூபிக்கிறார். அப்போ இங்க நாம் மாறுவதோ மாறாமல் இருப்பதை பத்தி அவர் கவலைப்படல. அது இங்க கேள்வி கிடையாது. நம்முடைய இன்றைய நிலைக்கு காரணம் நம்முடைய கடந்த காலம் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சுட்டி காட்டுகிறார். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கணும். இன்றைய பிரசன்ட் டென்ஸ் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய வாழ்க்கையில பயம் இருக்கு அப்படின்னா என்னுடைய கடந்த காலம் தான் காரணம். என்னுடைய வாழ்க்கையில துன்பம் இருக்குன்னா என்னுடைய கடந்த காலம் தான் காரணம். என்னுடைய வாழ்க்கையில அறியாமை இருக்குன்னா அது என்னுடைய கடந்த காலம் தான் காரணம். இப்படி ஒவ்வொன்றையும் நான் பார்த்தோம்னா எல்லாமே நம்முடைய கடந்த காலத்தினுடைய அடிப்படையில் தான் திணிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நாம இதை தெரியாம நிகழ்காலத்தில் வாழ முயற்சி செய்யறதுனால முடியாம போயிடுது. ஏன்னா நம்ம நிகழ்காலத்துல ஒரு விஷயத்தை செய்ய முற்படும் போதும் அந்த முடிவு எங்கிருந்து எடுக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கடந்த காலத்தில் நம்முடைய மனதில் பதியப்பட்ட விஷயங்களிலிருந்து தான் முடிவு எடுக்கப்படுகின்றது. அதனால்தான் நாம் மாறுவதே இல்லை அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நம்ம மாறிட்டோம் வார்த்தையில சொல்றமே தவிர வாழ்க்கையில மாறவே இல்லை. அத பதஞ்சலி ஆழமாக சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நிறைய பேர் இந்த ஆன்மீகம் அது இதுன்னு எல்லாம் வராங்களே தவிர மாறுறதே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சிறு வயதில் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த எண்ணம் அவர்களை மாற்ற விடாது. காரணம் அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமை. அப்ப அந்த அறியாமையை நீங்கி அந்த அறிவை நம்ம தெரிந்து கொள்வதற்கு அந்த பழைய விஷயங்களை, அந்த ஞாபக குவியல்களை நாம தூரம் எரிஞ்சிட்டு ஒரு எம்டி டம்ளரா வரணும். ஏற்கனவே வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த எண்ணங்களை வைத்துக்கொண்டு அதோட ஒப்பீடு செய்து நம்ம வாழ முயற்சி செய்தோமே ஆனால் அது நம்மை உயர்நிலைக்கு உயர்த்தாது. அப்ப அந்த இறைவனுடன் இரண்டரை கலப்பது சாத்தியமாகாது. அதனால் யாராலையும் முடியறதே கிடையாது. எத்தனை விஷயங்களை வேணா பாருங்களேன். ஆன்மீகமாகட்டும், லௌகீகமாகட்டும், எந்த ஒரு வாழ்க்கை முறையும் நம்ம தேர்ந்தெடுத்து போனா அதில் ஏதேனும் ஒரு பழைய விஷயங்களை நம்ம இடத்துல திணித்து அதிலே புகுத்தி நம்மை அறியாமையிலேயே தான் இந்த சமுதாயம் வைத்திருக்கிறதே தவிர நம்மை அறிவாக மிளிர விடுவதே கிடையாது. ஏன்னா அன்றைய காலங்கள் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தனித்துவத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார்கள். அப்படித்தான் கல்வி முறையும் இருந்தது. குருகுல கல்வியும் ஆகட்டும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் ஆகட்டும், சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்து வாழ்ந்து காட்டினார்கள். அதனால்தான் அத்தனை நூல்கள் வர முடிஞ்சது. இப்ப மகான்களுடைய தமிழ் நூல்கள் எல்லாம் எடுத்து பாருங்களேன். திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்புகழ்,
திருமந்திரம், திருக்குறள் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஞான பொக்கிஷங்கள் இதெல்லாம் எங்கிருந்து அவங்களுக்கு கிடைச்சது? அவங்க உள்ள இருந்த அந்த அறிவு பிரகாசம் வெளிப்பட்டதுனால அத்தகைய அற்புத நூல்கள் எல்லாம் வந்தது. ஆனா அதெல்லாம் இன்றைய காலத்தில் ஏன் வரமாட்டேங்குது? அது மாதிரி ஏன் எந்த ஆசிரியர்களால் எழுத முடியல அப்படின்னு பார்த்தா, இன்றைய கல்வி முறையே வேற. நம்முடைய கல்வி முறை எப்படி இருக்கு? பணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த நிலைக்கு போக முடியாம போயிடுச்சு. இது அந்த காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்குங்கிறத பதஞ்சலி சுட்டி காட்டுறார். இப்ப இந்த சூத்திரத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, "தே பிரதி பிரசவஹேயா சூக்ஷ்மா" அப்படிங்கிறாரு. இப்ப பிரசவம் அப்படின்னா பெற்றெடுப்பதுன்னு அர்த்தம். அந்த பிரசவம்ங்கிற வார்த்தை நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம். பட் அது சான்ஸ்கிரிட் வேர்டு. பிரசவம் அப்படின்னா பெற்றெடுப்பது அல்லது உதிப்பது, பெறுவது அப்படிங்கிற பொருள். இவங்க பிரதிப்பிரசவா அப்படிங்கிறாரு. பிரதிப்பிரசவஹேயா சூக்ஷ்மா அப்படிங்கிறாரு. பிரதிப்பிரசவம் அப்படின்னா அந்த பிரசவித்த நிலைக்கு போ. நீ எங்கிருந்து வந்தாயோ அந்த மூலத்துக்கு திரும்பு அப்படிங்கிறாரு. அப்ப அதுதான் நீங்க நம்ம நம்முடைய மூலத்துக்கு போக வேண்டும். மூலம்ங்கிறது என்ன? என்ன ஏதோ ஒரு குழப்பமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள் எந்த வயதிலே எப்பொழுது மற்றவர்களால் பதிக்கப்பட்டிருக்கின்றதோ, அது எவ்வாறு நம்மிடத்திலே வெளிப்படுகின்றது அப்படிங்கிறத நமக்குள்ள நம்ம விசாரம் செய்யும் போது, நம்முடைய செயல்களுடைய வித்தியாசம் நமக்கு தெரிய வரும். இப்ப நம்ம ஏன் இந்த செயலை செய்கிறோம்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம். அது நம்முடைய மூலத்துக்கு திரும்பி பார்க்கும்போது தான் தெரிய முடியும். தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இங்க ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி வாழ்க்கை எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அவரவர்கள் பிறந்த வீட்டினுடைய கலாச்சாரம், குடும்பச் சூழல், அப்புறம் மதம், சமயம் இதை பொறுத்து பல்வேறு எண்ணங்கள் நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பதிவுகளாக மனதின் உள்ளே பதியப்பட்டிருக்கின்றன. அந்த பதிவுகளிலிருந்து நம்மால் வெளிவர முடிவதில்லை. காரணம் என்ன? அந்த எண்ணங்கள் வலுவாக வேரூன்றி இருக்கின்றன. நம்முடைய மனதிலே அந்த எண்ணங்கள் மிக மிக வலுவாக வேரூன்றி இருக்கின்றன. அப்ப இதனால என்ன ஆகுது? நம்மிடத்துல குழப்பம், பயம், சபலம், வெறுப்பு, நடுக்கம் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவைகளை நாம் மாற்ற முடிவதில்லை. அப்ப அதற்கான காரணத்தை தேடி கண்டுபிடித்தால்தான் அதை நாம் மாற்ற முடியும். இப்ப பாத்தீங்கன்னா சிலருக்கு காரணம் இல்லாம முரட்டு பிடிவாதம் இருக்கும். சிலருக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட தோன்றும். சிலருக்கு தூங்குவது, சிலருக்கு மது அருந்துவது, சிலருக்கு ஊர் சுற்றுவது, சிலருக்கு படிப்பது, இப்படி எத்தனையோ நல்லது கெட்டது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. இப்ப இது எல்லாத்துக்கும் பின்னால உண்மையிலேயே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பிள்ளை பருவம், குழந்தை பருவம் தான் காரணம் அப்படின்னு பதஞ்சலி ஆழமாக சுட்டி காட்டுகிறார். இப்ப நம்முடைய உடல்நிலைக்கு காரணம் கூட நம்முடைய சிறு பிள்ளையிலே நாம் இருந்த அந்த பருவம் தான் காரணம் அப்படிங்கிறார். இப்போதைய உடல்நிலைக்கு இப்ப பாத்தீங்கன்னா சிலருக்கு படப்படப்பு இருக்கும், ரத்த கொதிப்பு இருக்கும், தூக்கமின்மை இருக்கும். இது போன்ற பல வியாதிகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு வயதில் நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் நம்முடைய சிறு வயதிலே நடந்து மனதிலே ஆழமாக பதிந்து அவைகள் எல்லாம் ஒரு பதிவாக நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்டு அதெல்லாம் ஒரு காலத்துல உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடு தான் இங்க என்ன ஆகுது? பயமா மாறுது, களவா மாறுது, கோபமா மாறுது, பொறாமையா மாறுது. இப்படி எல்லாமே நம்முடைய குணங்கள் பலவாறாக காணப்படுகின்றன. ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் வேறு வேறாக இருக்கின்றன. அப்போ நிறைய பேருக்கு அந்த உணர்ச்சிகளை, அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்த கூட தெரியறதில்லை. அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் அவர்களுக்கு எண்ணங்கள் புகுத்தப்பட்டிருக்கின்றன. இப்ப ஒரு சிலருக்கு பாருங்க, அன்பை, காதலை கூட சொல்ல தெரியாது. அன்பு மனதில் இருக்கும், ஆனா அதை எப்படி சொல்வது என்று தெரியாது. ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்புவார்கள். ஏன்? அவர்களுக்கு அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரிவதில்லை. மேலும் அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தன்னுடைய இயலாமையும் அறியாமையின் காரணமாக என்னை ஏன் யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார்கள். ஏன்னா அவர்களுடைய மூல வேர் எங்க இருக்குது? பிள்ளை பிராயத்திலேயே இருக்கின்றது. அவர்கள் பிறப்பிலேயே பதிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பதஞ்சலி இங்கே சுட்டி காட்டுகின்றார். அப்ப அந்த பதிவை, அந்த பிள்ளை பருவத்திலே சிறு வயதிலே நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட பதிவை நாம் அறிந்து கொண்டால் இப்போதுள்ள குறையை நாம் மாற்ற முடியும். அந்த காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் காரியம் சரியாகிவிடும்.
இதைத்தான் இந்த உளவியல் அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா ஹிப்னாட்டிசம் அப்படின்னு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹிப்னாட்டிசம்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் மனநோயாளியா மாறிடுறாங்க. அதாவது தனக்கு அதிக வருத்தம் கொடுப்பதாகவும் தனக்கு கவலையினால பாதிக்கப்பட்டதாகவும் மாறி, எனக்கு யாரோ வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு, என்னை யாரோ துன்புறுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு மனநோயால பாதிக்கப்படுறவங்களுக்கு உளவியல் மருத்துவர்கள் என்ன பண்றாங்க, ஹிப்னாட்டிசம் பண்றாங்க. அந்த ஹிப்னாட்டிசம் அல்லது இப்ப தற்காலிக நவீன மருத்துவத்துல ஆங்கில மருந்துகளை கொடுத்து அந்த நோயாளியை படுக்க வச்சிடுறாங்க, தூக்கத்திலேயே வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நிலை வந்து ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு வயதிலே பதியப்பட்ட அந்த தவறான விஷயங்களும் ஆழமான பதிவும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. அந்த மூலத்தை கண்டுபிடி, அந்த மூலத்திலிருந்து நீ வெளியே வா அப்படின்னு பதஞ்சலி இங்க சுட்டி காட்டுகின்றார். இது எப்ப இருந்து சொல்றார் பதஞ்சலி? 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். நேத்து இன்னைக்கு பதஞ்சலி சொல்லல. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த யோக சூத்திரம் வந்தது. இந்த யோக சூத்திரத்தை 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட காலம் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அன்றைய காலத்திலேயே இதை பற்றி ஆராய்ச்சி செய்து ஒருத்தரால் எழுத முடியுது அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு ஞானியாகவும் எப்படிப்பட்ட ஒரு அறிவியல் அறிஞராகவும் இருந்திருக்க முடியுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்முடைய தற்போதைய இந்த அறியாமை நிலைக்கு காரணம் என்ன, பிடிவாத குணத்திற்கு காரணம் என்ன, பயத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு இவைகள் அனைத்தையும் கண்டுபிடிச்சு அதனுடைய மூலத்தை தெரிந்துக்கிட்டு நல்ல விதமா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும், கவலைகளிலிருந்து விடுபட வேண்டும், வாழ்வில் நிம்மதியாகவும் இன்பமாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்குமே இருக்கு. அதை பற்றி பதஞ்சலி ஏதாவது சொல்றாரா அப்படின்னு பார்ப்போம். அடுத்த சூத்திரம் பதஞ்சலி யோக சூத்திரம் சாதனா பாதம் 11வது சூத்திரம். தியானஹேயா தத்ருதயா அப்படிங்கிறார். இதுக்கு என்ன சொல்றாருன்னா, தியானத்தால் துன்பங்களை அழிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. பதஞ்சலி வந்து ரொம்ப நம்மளை படுத்துறாரு. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப சிம்பிள், சுருக்கி சுருக்கி போயிட்டார். ரொம்ப சிக்கனமா சொல்றாரு. தியானஹேயா தத்ருதயா, தியானத்தால் துன்பங்களை அழிக்கலாம். எப்படிங்க தியானத்தினால் துன்பங்கள் அழிக்க முடியும்? அது எப்படிப்பட்ட தியானம்? அதை அவர் சொல்லி தர மாட்டார். பதஞ்சலி அதெல்லாம் சொல்லவே மாட்டார். என்ன பண்ணணுங்கிறது மட்டும் சொல்லுவார். இப்ப பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாருன்னா, மனக்லேசம் நிறைய வழிகளில் வருகிறதுன்னு சொன்னாரு. அது என்ன வழின்னு பார்த்தோம். அவித்தை, அஸ்மிதா, ராகம், தேசம், பயம் அப்படின்னு பல வழிகள் நம்ம கிட்ட சொல்லிட்டார் அவர். சரி, இவைகள் எப்படி வருகின்றன, எங்கிருந்து வருகின்றன, இவற்றை எப்படி கையாளுவது அப்படின்னு கேட்டா தியானம் மூலமாக இதை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இந்த சூத்திரத்தை அதான் சொல்றாரு. தியானஹேயா தத்ருதயா அப்படிங்கிறார். அப்ப எப்படிங்க? இப்ப அதை பார்ப்போம். இப்ப நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, நம்முடைய மனச்சலனங்களுக்கு இந்த வெளி உலகம் தான் காரணம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப கணவனோ மனைவியோ அவர்களுக்குள் ஏதோ சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், கோபம் வருகிறது. அதற்கு யார் காரணம்? ஒன்று கணவனோ அல்லது மனைவியோ காரணம். ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டை வருதுன்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் காரணம். அதே மாதிரி ஒரு நல்ல பொருளை பார்க்கிறோம், அது நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்படி பார்த்தா அந்த ஆசைக்கு காரணம் வெளியே உள்ள அந்த பொருள் தானே, அந்த பொருளா தான் இருக்க முடியும். அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நடைமுறையில பாருங்களேன், போலீஸ் அராஜகம், கொடுமையான பாலியல் வன்முறை, பட்டினி சாவு, கௌரவ கொலை, இப்படி பல விஷயங்களை நம்ம செய்தித்தாள்களையும் டிவிலையும் பார்க்கிறோம். அப்ப இதனால நமக்கு என்ன தோணுது? கோபமும் வருத்தமும் வருது இந்த சமுதாயத்தின் மீது. ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் இப்படி கௌரவ கொலை பண்றாங்க? காதலர்கள் 2 பேர் வேற வேற ஜாதியில சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய கௌரவத்துக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த இளம் வயது குழந்தைகளை கொன்னுடுறாங்க. அப்போ இவங்க ஏன் அப்படி கொல்றாங்க? ஜாதி வெறி சின்ன வயசுலயே பதியப்பட்டது. இந்த ஜாதி, இந்த மதம் அப்படின்னு சின்ன வயசுலயே பதியப்பட்டதுனால அந்த ஆழமான பதிவு அவர்களிடத்து விடுபட முடியல. அந்த பதிவு ரொம்ப ஆழமா அவங்களுக்கு பதிஞ்சிருச்சு. என்னுடைய ஜாதியில இருந்து மாற்று ஜாதியில எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ வாழவே கூடாது அப்படின்னு கொலை பண்றாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பதஞ்சலி சொல்றாருன்னா, இந்த வெளி நிகழ்வுகள் தான் காரணமா இருக்கான்னு பார்த்தா கிடையாது, நம்முடைய மனப்பதிவுகள் தான் காரணம் அப்படிங்கிறாரு பதஞ்சலி. ஏன்னா நாம மனசுல அப்படி பதிச்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம மேலோட்டமா வெளியே பார்க்கும்போது கொலை செய்யப்பட்டவனும் கொலையாளியும் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? கொலை செய்யப்பட்டவர்கள் பாவம், கொலையாளி மோசம் அப்படிங்கிற மாதிரி தோணும்.
ஆனா அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற மனச்சலனங்கள் மனப்பதிவுகள் தான் காரணம் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஒரு மிகப்பெரிய மனோவியல் மருத்துவர் போல பதஞ்சலி பேசுறார். பதஞ்சலியுடைய சாஸ்திரம் எல்லாம் ரொம்ப ஆழமாக மனதை ஊடுருவி ஆராய்ந்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள். அப்ப நம்முடைய மனச்சலனங்களுக்கு காரணம் நாம் தான் அப்படிங்கிறார் பதஞ்சலி முனிவர். நம்மிடத்திலே உள்ளே இல்லாத உணர்ச்சிகள் எப்படி வெளியே இருந்து வரும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கணம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், நல்ல ஜாலி மூடல் இருக்கிறோம். இப்ப திடீர்னு நமக்கு வேண்டியவங்க ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் வருது. இப்ப அந்த நியூஸ் வந்து வெளி உலகத்துல தான் நமக்கு வந்துடுச்சு. ஆனா வந்த உடனே அந்த வெளி உலகத்துடைய தாக்கம் என்ன பண்ணுது? நம்முடைய மனதை வந்து ஒரு செகண்ட் அப்படியே சலனப்படுத்தி அந்த சந்தோஷம் பறி போய் அங்க நமக்கு வருத்தம் வந்து சேர்கிறது. அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அந்த வெளி உலகத்தினால் தான் அந்த பாதிப்பு நமக்கு வந்திருக்கிறது. அதனால தான் இந்த மரண செய்தி கேட்ட உடனே எனக்கு வருத்தம் வருகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, அந்த மரணத்தை பற்றிய அடிப்படை அறிவு நம்ம இடத்துல இல்லாதனால அது மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றார். இது வந்து உதாரணத்துக்கு ஒரு விஷயம். ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான் நம்ம புரிதல் இல்லாமையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா நமது கோபம், காமம், பொறாமை, வருத்தம், பயம் போன்ற மனக்லேசங்களுக்கு காரணம் நம் அடிமனதில் பதிந்துள்ள எண்ணங்கள் தான் அப்படிங்கிறார் பதஞ்சலி முனிவர். அப்ப அவற்றை அறிய வேண்டுமானால் நாம் உள்நோக்கி போக வேண்டும். ஏன்னா வெளியே நீங்க எதை தேடினாலும் அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காது. இப்ப ஏன் நமக்கு அந்த துக்கம் வருகின்றது? ஏன் நமக்கு அந்த சந்தோஷம் வருகின்றது? இந்த ரெண்டுக்குமே காரணம் நம்முடைய மனசுதான். அப்ப இங்க சந்தோஷம் எங்கிருந்து உண்மையிலேயே கிடைக்கின்றது? துக்கம் எதனால் வருகின்றது? அப்படிங்கிற இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் நம்ம இடத்துல உண்டாகிவிட்டா நம்ம இடத்துல ரெண்டுமே பாதிக்காது. ஒரு சோக செய்தி வந்தாலும் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம், ஒரு சந்தோஷ செய்தி வந்தாலும் நம்ம ஆட மாட்டோம். அப்ப அதுக்கு என்ன நடக்க வேண்டும்? நம்ம உள்ளேதான் அந்த மாற்றம் நடக்க வேண்டுமே தவிர வெளி உலகத்தினால எந்த மாற்றத்தையும் உண்டாக்கி விட முடியாது. இப்ப நம்ம உள்ளே அந்த மாற்றத்தை நாம் நிகழ்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்படி தியானம் செய்ய வேண்டும்? அது பிறகு சொல்லித்தரேன். இப்ப வந்து விஷயத்துக்குள்ள மட்டும் போயிட்டு இருப்போம். இப்ப வந்து பதஞ்சலி என்ன சொல்ல வராருங்கிற சப்ஜெக்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்ப இங்க வந்து தியானத்தை பத்தி சொல்லித் தர போறது இல்ல. ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம நடக்குது அப்படின்னு நீங்க சொல்ல போறாரு. இப்ப எப்போது எந்த செயல் செய்தாலும், எந்த எண்ணங்கள் வந்தாலும், ஏன் செய்கிறோம்? என்ன சிந்திக்கிறோம்? என்ன நினைவுகள் நம்மிடத்திலே வருகிறது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மற்றும் அந்த செயல்களும் சிந்தனைக்கும் என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம ஆராய வேண்டும். கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லைங்க. என் மனசுக்குள்ள வர்றது எனக்கு தெரியாதா? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடியாது. காரணம் என்னன்னா, அடுக்கடுக்கான பல பல எண்ணங்கள் நம்முடைய மனதின் உள்ளே பதிந்து கிடக்கின்றன. ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம மனதிற்குள்ளே பதியப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு நிகழ்வுகள். நம்ம சிறு வயசுல இருந்து அப்படியே வளர 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 எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ விஷயங்கள் உள்ள பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை செய்தித்தாள்கள் மூலமாக, படித்த புத்தகங்கள் மூலமாக, மற்றவர்கள் மூலமாக அப்படின்னு மனதில எண்ணங்களாக ஏற்றி 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 மிகப்பெரிய ஒரு சலனமுள்ள மனதாக மாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால உண்மை என்ன தெரியுமா? நாம் வாழ்வது உண்மையில் நமது வாழ்க்கையே அல்ல அப்படிங்கிறார் பதஞ்சலி முனிவர். மற்றவர்களின் வாழ்க்கையைத்தான் நாம் வாழுகின்றோம் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்களேன், உண்மைதானே? இப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதே கிடையாது. சிறு வயதுல இருந்து நமக்கு மற்றவர்கள் என்ன திணிக்கிறார்களோ அந்த திணிப்பை எல்லாம் உள்வாங்கி பதித்து வைத்துக் கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த மாதிரி நமக்கு திணிச்சதெல்லாம் என்னென்ன? நம்முடைய மனத்துல யாரெல்லாம் ஏற்றி வைத்தார்கள்? நம்முடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சமுதாயம், நாம் படித்த புத்தகங்கள் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டமே இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டம் நமக்குள்ள இருந்து கொண்டு அதை செய், இதை செய், அதை செய்யாதே, இதை செய்யாதே என ஒவ்வொரு கணமும் நம்மை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம நல்லா ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க நாம் நம் வாழ்க்கையை வாழ்வதே இல்லை, மற்றவர் வாழ்க்கையை நாம் வாழுகின்றோம். ஆனா இது நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த கும்பல் நமக்குள்ள இருந்து கொண்டு நம்ம ஏவிக் கொண்டிருப்பது நமக்கு தெரியாது. நாம் ஒரு கீ கொடுத்த கடிகாரம் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு கீ கொடுப்பது யார் என்று பார்த்தால் மேலே சொன்ன அந்த கும்பல். அப்போ
இப்ப இந்த கும்பல் நமக்கு ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் எல்லாம் நம்மை திசை மாற்றி வாழ்க்கையை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவரவர்களுடைய எண்ண பதிவுகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தற்கால வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? ஒருத்தருக்கு துக்கமா இருக்குது, ஒருத்தருக்கு பயமா இருக்குது, ஒருத்தருக்கு வறுமையா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடைமுறை அனுபவங்களை பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் துக்கம் நிறைந்த வாழ்க்கை, அறியாமை நிறைந்த வாழ்க்கை. ஆனந்தம்ங்கிற வாழ்க்கையே நமக்கு இல்ல. ஆனந்தமே கிடைக்கல. அப்போ ஏன் கிடைக்கல? ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அது மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை விஷயங்கள் அப்படின்னு பதஞ்சலி சுட்டிக்காட்டி, அதை நீக்குவதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. நான் சொல்லித் தருகிறேன் தியானம் என்று சொல்றார். அது பின்னாடி வருவார். இப்ப அடுத்த சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அடுத்த சூத்திரம் 12வது சூத்திரம். கிளேசமுல கர்மாசயோ திருஷ்டா திருஷ்ட ஜன்ம வேதனைய. அதாவது கிளேசமுல கர்மாசயோ திருஷ்டா திருஷ்ட ஜன்ம வேதனைய அப்படிங்கிறாரு. இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, வினைப்பதிவான துன்ப விதை இப்பிறவியிலோ மறுபிறவியிலோ முளைவிடும் அப்படிங்கிறாரு. அதாவது இங்க அவர் சொல்ல வர்ற கான்செப்ட் என்னன்னா, வினைப்பதிவு, கர்மாவை பத்தி பேசுறாரு. இப்ப நீங்க கர்மான உடனே நீங்க என்ன நினைச்சுக்கணும், ஏதோ பிராரப்தம், ஆகாமியம், சஞ்சிதம் அப்படின்னு நம்ம படிச்ச கர்மாவெல்லாம் கொண்டு வராம எம்டி மைண்டோட இப்ப பதஞ்சலி என்ன சொல்ல வர்றாருன்னு கேளுங்க. இப்ப நமது பழக்க வழக்கங்கள் மனக்லேசத்திலிருந்து வருகின்றன அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நாம் நடைமுறையில் இருக்கின்ற நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது? நம்முடைய மனச்சலனங்களின் காரணமாக வருகின்றது. அதிலிருந்து நம்முடைய செயல்கள் மற்றும் பலன்கள் தொடர்கின்றன. ஏன்னா நம்ம என்ன மாதிரி செயல் செய்யறோம், நம்முடைய மனதிலிருந்து என்ன மாதிரி எண்ணங்கள் உதயமாகுதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்ற செயலை செய்கின்றோம். அந்த செயலின் பலன்களையும் நம்ம அனுபவிக்கின்றோம். அது எப்படி? நல்லதா இருந்தா நல்ல பலன், கெட்டதா இருந்தா கெட்ட பலன். இது நம்ம அனுபவத்துல பாக்குறோம். அப்போ வினை அல்லது கர்மா என்றா ஏதோ முன் ஜென்மத்தில் செய்தது, அது இந்த ஜென்மத்தில் நமக்கு நம்மை வாட்டுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளாம, பதஞ்சலி முனிவர் எப்படி சொல்ல வர்றார் அப்படின்னு பார்ப்போம். இப்ப பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, அவர் ஒவ்வொன்றையும் சோதித்து அறிந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்றார். இங்க அவர் கர்மா அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, முற்பிறவியில் செய்ததை பத்தி அவர் பேசல. இந்த பிறவியில் இப்போது இருக்கும் இந்த வாழ்க்கையில் நம்முடைய சிறு வயதில் நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசுகிறார். பதஞ்சலி இப்ப பிரசன்ஸ் லைஃப் பத்தி பேசுறார். என்னைக்கோ நீங்க வாழ்ந்த கதையெல்லாம் அவர் சொல்ல வரல. ஏன்னா அதெல்லாம் ஆதாரபூர்வமான உண்மை இல்லை. பதஞ்சலி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மூட நம்பிக்கையை நம்ப மாட்டார், ஏத்துக்க மாட்டார் பதஞ்சலி. இப்ப பாத்தீங்கன்னா, நீ முற்பிறவில பயங்கர பாவம் செஞ்சிருக்க, அதனால நீ இப்ப கஷ்டப்படுறன்னு சாதாரணமா சொல்றாங்க. ஆனா இந்த பிறவில நான் எந்த கஷ்டமும் செய்யலைங்க, நான் நல்லவனா தான் வாழ்ந்தேன், என்ன மாதிரி ஒரு ஒழுக்கமான ஆள் கிடையாது, நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்டா, நீ முற்பிறவில செஞ்ச பாவம்னு ஒரே வரியில சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒருத்தன் பாத்தீங்கன்னா எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும், எல்லா அயோக்கியத்தனமும் இருக்கும் அவங்ககிட்ட. அவன் ஒரு நல்ல மனிதனே கிடையாது, அவ்வளவு துஷ்ட குணங்களோட இருப்பான். ஆனா அவனுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா அப்படியே ஆனந்தமா இருக்கும். அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த இரண்டுக்கு உண்டான முரண்பாடுல நமக்கு என்ன தோணும் தெரியுமா? ஏன் இப்படி? நான் நல்லவனா வாழ்றேன், எனக்கு இவ்வளவு கஷ்டம், அவன் கெட்டவனா வாழ்றான், அவனுக்கு அவ்வளவு ஆனந்தம். அப்ப என்ன இது கடவுளுக்கு கண் இல்லையா? என்ன கடவுள் இவர் அப்படின்னு நம்ம போய் மற்றவர்கிட்ட முறையிடும் போது அந்த கும்பல் என்ன பண்ணுது? திருப்பி நம்ம கிட்ட பழைய விஷயங்களே தூக்கி ஏற்றி விடுது. என்ன மாதிரி சொல்லுது? நீ முற்பிறவியில் செய்த பாவம், கர்மா அப்படின்னு சொல்லிடுது. அப்ப நம்ம அதை ஏத்துக்கலாமா அப்படின்னா, பதஞ்சலி என்ன சொல்றாரு? அதெல்லாம் அப்படியே வைப்பா, நீ முற்பிறவியில் செய்த பாவம் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். இப்ப இந்த பிறவில நீ சின்ன வயசுல என்ன செஞ்சியோ அதை ஃபர்ஸ்ட் பாருன்ட்டு பிரசன்ஸ் லைஃப பத்தி பேசுறாரு. அப்ப அதனால இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பிரசன்ஸ் லைஃப பத்தி பார்ப்போம். இப்ப சின்ன வயசுல, சிறு வயதிலே நமக்கு எவ்வாறு விஷயங்கள் திணிக்கப்பட்டதோ அந்த திணிப்பின் காரணமாக நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் எங்க மனதுடைய கிளேசம். இப்ப நம்முடைய மனது சலனம் அடைவதற்கு காரணம் என்னன்னா, நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அந்த தவறான எண்ண பதிவுகளினாலே மனச்சலனத்துக்கு நம்ம ஆட்படுகின்றோம். அதுதான் நான் உதாரணம் சொல்லிட்டேன். நம்ம பிறந்த சமுதாயம், நம் பிறந்த ஜாதி, நம் பிறந்த மதம், இதனுடைய அடிப்படையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் செயலும் இதற்கு முன்பு எப்போதோ ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களிலே பழக்கப்படுத்திக் கொண்டதின் விளைவு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப சில விஷயங்கள் மேல் நமக்கு கோபம் வருது, சில விஷயங்கள் மேல் ஆசை வருகிறது, சிலது பிடித்திருக்கின்றது, சிலதை கண்டால் வெறுப்பு வருகிறது, சிலவற்றை நினைத்தால் பயம் வருகிறது. ஏன் நமக்கு அவற்றின் மேல் பயம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு சிறு வயதிலேயே மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஏதேனும் பயம் தரக்கூடிய ஒரு விஷயம்.
அப்ப அதைத்தான் இங்க பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா கர்மா, அந்த செயலுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றாரு. அப்போ முன்பு எப்போதோ நம்முடைய மனதிலே அந்த பயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக இப்போது அந்த பயம் வெளிப்படுகின்றது. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா, இப்ப நடைமுறையில பாருங்களேன். இப்ப ₹100 கூட கையில சேமிப்பு இல்லாதவனுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா, ரொம்ப நம்பிக்கையோட ஓட்டுறான். அவனுக்கு வந்து ₹100 கையில காசு இல்ல. ஆனா நாளைக்கு வாழ்ந்துடுவேங்கிற நம்பிக்கை அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன் வாழ்றான். ஆனா ₹5,00,00,000 ₹10,00,00,000 சொத்து வச்சுக்கிட்டு இருக்கவனுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, எதிர்காலம் பற்றி பயம். இப்ப இவனுக்கு எதிர்கால பயமே இல்ல. ஏன்னா இன்னைக்கு கையில ₹100 கூட இல்ல. ஆனா நாளைக்கு விடிஞ்சா செலவுக்கு காசு இல்ல. ஆனா நான் வாழ்கின்றேன். எப்படியோ நான் வாழ்ந்து விடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையினால தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனா இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? 5 கோடி, 10 கோடின்னு பணம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறார்கள். அப்ப ஏன் இந்த நிலை? அப்ப இந்த அனைத்து எண்ணங்களுக்கும், செயல்களுக்கும் காரணம் நமது மனதில் ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட சலனங்கள், கிளேசங்கள் அப்படிங்கிறார் பதஞ்சலி. இப்ப நாம் நினைக்கும் அல்லது செய்யும் ஒவ்வொன்றும் நமக்குள்ளே ஒரு பதிவுகளாக சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த சேர்த்து வைத்த பதிவு குவியல்கள் தான் நமது பழக்கமாக மாறுகின்றது. அப்ப அப்படி பழக்கமாக மாறுவதனால்தான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா நமக்கு கோபம் வருது. அப்படி ஒரு காரியத்தை செஞ்ச உடனே ஆசை வருது. அப்புறம் அன்பு, வெறுப்பு இப்படின்னு ஒரு பட்டியல் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய பழைய அனுபவத்திலிருந்து அவைகள் வெளிப்படுகின்றன. அப்ப நம்ம என்ன நடக்குது உண்மையிலே அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதஞ்சலி என்ன சொல்ல வர்றாரு ஆழமா அப்படின்னா, இந்த கணத்தில், இந்த நிகழ்காலத்தில் நாம் வாழ்வதே கிடையாது. கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஞாபக பதிவு. ஏன்னா உள்ள இருந்து அந்த பழைய ஞாபக குவியல்களான அழுக்கு மூட்டைகளை கொண்டு அதில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறார். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் நீங்க ஆழமா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்தினுடைய அடிப்படையில தான் அது வெளிப்படும். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் அது செயலுக்கு தூண்டும். அப்ப இந்த பதிவு தான் நமக்கு வந்து வாழ்க்கையாக இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இன்றைய நம்முடைய வறுமைக்கு காரணம் அன்றைய நம்முடைய செயல். அப்ப இன்றைய நம்முடைய செழுமைக்கு காரணம் அன்றைய நம்முடைய செயல். அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது அன்று என்ன நடந்ததோ அதனுடைய பலாபலனை நம்ம இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய கர்மா. அது வந்து இங்க பதஞ்சலி சொல்ல வர்றது முற்பிறவி கர்மா பத்தி பேசவே கிடையாது. இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய கர்மா பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்ப இதைத்தான் அவர் கர்மான்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, சிலருக்கு என்ன வந்தாலும் கிடைச்சாலும் மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது, நிம்மதி இருக்கவே இருக்காது. இப்ப அவங்களுக்கு பாருங்க, லாட்டரியில வந்து ₹1,00,00,000 பரிசு விழுந்ததுன்னு வச்சுக்கீங்களேன். ஒருத்தருக்கு ₹1,00,00,000 லாட்டரி பரிசு விழுந்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் பறி போயிடும். ஏன் தெரியுமா? 30% டாக்ஸ் போயிடுது. ₹1,00,00,000 30 லட்சம் ரூபாய் எடுத்துடுவானே, 70 லட்சம் ரூபாய் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சோகம் வந்துடுது பாருங்க. ₹1,00,00,000 பரிசு விழுந்தது. சரி, அந்த ₹1,00,00,000 பரிசுல 70 லட்சம் எனக்கு கிடைக்குதே, அதுவே எனக்கு போதுங்கிற மனம் இல்ல. அந்த 70 லட்சமா எனக்கு கம்மியா கிடைக்குது, 30 லட்சம் ரூபாய் வந்து கமிஷன் போயிடுது அல்லது டாக்ஸ் போயிடுது அப்படின்ட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிடறான். அப்ப இதற்கு என்ன காரணம்? அவனுடைய மனதில் ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட பதிவுகள் தான் காரணம். இதத்தான் கர்மா அப்படிங்கிறார். இததான் மனம் கிளேசம் அப்படிங்கிறார் பதஞ்சலி. அப்போ நமது மனதில் பழைய பதிவுகளைத்தான் நம்ம பதிய வச்சுட்டு இருக்கிறோம். அதிலிருந்து நம்ம விடுபட வேண்டும். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு எண்ணம் தான் நமக்கு செயல்களை உருவாக்குகின்றது அப்படின்னு இங்க பதஞ்சலி ஆழமாக சுட்டி காட்டுகிறார். அதாவது நம்முடைய இன்றைய செயல்களுக்கு காரணம் அன்றைய எண்ணங்களே அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுவது அப்படின்னு பார்த்தா, அதற்கு நமக்கு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறார். ஏன்னா இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இடத்துல எப்படிப்பட்ட அறியாமைகள் புகுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. நமது எண்ணங்களும் செயல்களும் பழையதிலிருந்து விடுபட்டு இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அமைய வேண்டும். ஆனா நம்ம பழைய பதிவுகளை வச்சுக்கிட்டு இன்றைய காலத்தோட, நிகழ்காலத்தோட கடந்த காலத்தை ஒப்பீடு செய்து பார்த்தோம்னா முரண்பாடாக இருப்பதினால நம்முடைய வாழ்க்கையில நிகழ்கால விஷயங்களை அனுபவிக்க முடியாமலே போய்விடுகின்றது, ஏற்றுக்கொள்ள முடியாமலே போய்விடுகின்றது அப்படிங்கறத நம்ம அனுபவத்திலேயே பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? நிறைய பேர் கணவன் மனைவிகளே எடுத்துக்கலாம். அப்பதான் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் உங்களால. ஏன்னா நடைமுறை வாழ்க்கை பேசும்போது தான் உங்களால புரிந்து கொள்ள முடியும். நான் இதை பேசிட்டு இருக்கேன்.
இப்ப ஒரு சினிமாவுல அல்லது ஒரு சீரியல்ல அல்லது ஒரு புத்தகத்துல ஒரு கணவனுடைய கதாபாத்திரத்தையோ அல்லது மனைவியினுடைய கதாபாத்திரத்தையோ பார்த்துட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த சீரியல்ல பார்த்த கணவன் வந்து ரொம்ப பிடிச்சு போகுது. அல்லது அந்த சீரியல்ல பார்த்த மனைவி வந்து ரொம்ப பிடிச்சு போகுது. அப்ப கணவன் என்று ஒருவன் வந்தால் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு மனைவி நினைக்கிறான். அப்புறம் மனைவி என்று ஒருவள் வந்தால் அப்படித்தான் இருக்க வேண்டும்னு கணவன் நினைக்கிறான். இப்ப மனதில் வந்து இந்த ஒரு கற்பனை பதிந்து விட்டது. ஏன்னா அந்த நிகழ்வு நமக்கு ஒரு பதிவா மாறிடுச்சு. இந்த சீரியலை பார்த்து இப்படித்தான் வாழ்க்கையில வாழணும். அவன் எவ்வளவு அழகா பொண்டாட்டியை ஹேண்டில் பண்றான், எவ்வளவு அழகா பொண்டாட்டிக்கிட்ட அன்பா இருக்கிறான், எவ்வளவு அழகா இருக்கிறான் அப்படின்னு அந்த கணவன் மீது இவள் கற்பித்துக் கொண்ட அந்த கற்பனையான எண்ணம் என்ன பண்ணுது? அது மாதிரி ஒரு கணவனை எதிர்பார்க்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கணவனோ மனைவியோ அமையவில்லை என்றால் என்ன ஆகிறது? அந்த கற்பனை கணவனுக்கும் நிஜ கணவனுக்கும் இடையில் ஒரு போராட்டம், மனதிலே ஒரு போராட்டம் வந்துடுது. இது ஒரு கற்பனை மட்டும் அல்ல, பலருக்கு வெளிப்படையாகவே தெரியும் இது. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இது மாதிரி பெரும்பாலானுடைய வாழ்க்கையில இந்த கணவன் மனைவி உறவு வந்து வெளிப்படையா தெரியுது. பலருடைய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரியவே இல்லாம போயிடுது. சில பேர் விஷயங்களை வந்து வெளியே பேசவே தயங்குவார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் படித்த புத்தகங்கள், அவர்கள் பார்த்த படங்கள், திரைப்படங்கள், அவர்கள் பழகிய நட்பு வட்டாரங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுது? அவர்களை அப்படி உருவாக்கி விட்டது. அப்போ நாம் நமது கடந்த காலத்தின் கைதிகளாக இருக்கிறோம். இறந்த காலம் என்ற சிறையில் அடைபட்டு கிடக்கிறோம். அப்படி சிறையில் இருக்கிறோம் என்று கூட தெரியாமல் இருக்கிறோம். அப்ப நம்ம நினைக்கிறோம், நல்லா தானே இருக்குது இந்த வாழ்க்கையில, என்னங்க பிரச்சனை? நல்லா காத்து வருது, நல்லா வெளிச்சம் வருது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, சுகமா இருக்குது இந்த ஜெயில் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பிடிக்குமா? ஜெயில எல்லா சௌகரியம் கொடுத்துடுறான். அதுல நல்ல ஜன்னல் இருக்குது, நல்லா காத்து வருது, நல்லா வெளிச்சம் வருது, வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிருது. ஆனா ஜெயில் வாழ்க்கை அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. சிறை நமக்கு பிடித்து போய் விடுகிறது. ஆனா வெளியில இருக்கிறவன் என்ன சொல்றான்? நீ ஜெயில இருக்கிறப்பா, வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாலும் நம்ம போக தயாரா இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க, எல்லா சௌகரியம் இருக்குதுங்க, எனக்கு வெளிச்சம் வருது, காத்து வருது, சாப்பாடு கிடைக்குது, இதை விட வெளியே வந்து நான் என்ன செய்ய போறேன், இதுவே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு மனம் தயாராகி விடுகிறது. மனம் வந்து அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தயார் நிலைக்கு வந்து விட்டது. அப்படித்தான் வாழ்ந்து பெரும்பாலானவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப பெரும்பாலான மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை இப்படித்தான் இருக்கிறது, இது எனக்கு பிடித்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு அப்படியே பயணித்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் யார் ஒருவரும் நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், நான் யார், நான் என்ன செய்ய வந்திருக்கிறேன் என்பதை தெரியாமலேயே வாழ்ந்து வீணாக போகிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க? தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கைவிலங்கு. அது அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா தங்கத்துல கைவிலங்கு போட்டதுனால அந்த தங்கம்ங்கிற ஒரு அபிப்பிராயம் அவங்க மனதில் ஆழமா பதிஞ்சதுனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இப்படி இருக்கட்டும்ங்கிற அளவுக்கு தயாராயிட்டாங்க. அப்ப இதில் தான் நமக்கு வந்து விழிப்புணர்வு வர வேண்டும். இப்ப இறந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் உள்ள தொடர்பை நாம் அவசியம் அறிய வேண்டும். அதிலிருந்து விடுபட வேண்டும். கர்ம வினையிலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறது இதுதான். பதஞ்சலி இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்ம வினைன்னு நீங்க வந்து பழைய பிராரப்தா, சஞ்சிதா, ஆகாமியாலாம் போக வேண்டாம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த பிறவில சிறு வயதிலே நீ என்ன மாதிரி விஷயங்களை உள்வாங்கின? இன்றைய உனக்கு வாழ்க்கை சுகமா இருக்குன்னா நீ முன் செய்த விஷயம். இன்றைய வாழ்க்கை உனக்கு கஷ்டமா இருக்குன்னா அது நீ முன்பு செய்த விஷயம். அப்ப ரெண்டுமே நீ கம்பேர் பண்ணி பாரு. அப்ப முற்பிறவின்னு போகாம இன்ற பிறவியிலே சிறு வயதிலே நமக்கு என்ன நடந்தது, எப்படி நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் விளையாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே விசாரம் செய்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு உண்மையான சுகம் நமக்கு வெளிப்படும். அந்த சுகத்துக்கு வேற வேற பெயர் இருக்கு. அது என்ன தெரியுமா? இப்ப எப்படி பயத்துக்கு வேற வேற பெயர் சொன்னோம், அது மாதிரி சுகத்துக்கு வேற வேற பெயர் இருக்கு. அதுக்கு என்ன பெயர்னா சொர்க்கம், விடுதலை, முக்தி, வீடு பேரு அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். ஏன்னா இங்க எல்லாமே நாம ரூபங்களுக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பதஞ்சலி சுட்டி காட்டுறார். பதஞ்சலி வந்து ரொம்ப ஆழமா போவாரு. அதெல்லாம் பின்னாடி போவோம். அப்ப நம்மள அப்படியே படிப்படியா செதுக்கி கொண்டு வர்றார் பதஞ்சலி. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? நம்முடைய அறியாமைகள்
அகல வேண்டும் என்றால் நம்முடைய ஆசைகள் தான் அதற்கு காரணம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நம்மிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட தவறான எண்ணங்களே நம்மை செதுக்கிக் கொண்டிருக்கின்றன, நம்முடைய வாழ்க்கையை வாழ வைக்கின்றன. அப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதில்லை, மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்மளை வைத்து அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்ய, அதை செய்யன்னு மற்றவர்கள் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய அறியாமை, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் உண்மையிலே வாழவில்லைங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படிங்கிறத நமக்குள்ள நம்ம ஆழமா விசாரம் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். ஏன்னா நம்ம அப்படித்தான் இன்னைக்கு பாருங்களேன், எவ்வளவு விஷயங்கள் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். இப்ப சில ஜோதிடர்கள் இருப்பாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம போய் ஜோதிடம் அப்படின்னு போறோம். அப்ப அந்த ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க? நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்க்கையை வாழ வைத்து விடுகிறார்கள். ஏன்னா இந்த பரிகாரத்தை இப்படி செய்ய, இப்படிப்பட்ட காரியத்தை இப்படி செய்ய, இந்த கோவிலுக்கு போ, அதை செய், இதை செய் அப்படின்ட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நம்மிடத்துல திணித்து நம்மை வாழ வைத்து விடுகிறார்கள். அப்ப இதனால நம்ம என்ன பண்றோம்? அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இந்த கிரகம் நம்மள வந்து இப்படி பாதிச்சிடுமோ, அந்த கிரகம் நம்ம அப்படி அடிச்சிடுமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். எந்த கிரகமும் எதுவும் பண்ணாது. ஏன்னா அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவம். ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க. பாமரனுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் பெரிய பட்டப்பறிப்போ பட்டறிவோ வேண்டியதே கிடையாது. நாம் என்ன விதைக்கிறோமோ அந்த விதையத்தான் அறுவடை செய்ய முடியும். மாங்காய் விதையை விதைச்சிட்டு தேங்காய் விதையை எதிர்பார்க்க முடியுமா? விதைச்சது மாங்காய் விதை, இப்ப மாங்காய் மரம் தான் வரும். அங்கவே தேங்காய் வரல, தேங்காய் வரலன்னா எப்படி வரும்? அது மாதிரி தவறான செயல்களை செய்துவிட்டு எனக்கு நல்லதே வரல, நல்லதே வரலன்னா எப்படி வரும்? வராதுங்கிறார் பதஞ்சலி. நீ தவறான காரியத்தை செய்திருக்கிறாய், அந்த தவறான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய், அனுபவி அப்படிங்கிறார். அப்ப நான் இனிமேலாவது நல்ல விதமா வாழணும்னா அவர் சொல்ற அறிவுரையை நம்ம கேட்கணும். கேட்டு நம்ம நல்ல விதமா மாறிக்கணும், நம்மளை நம்ம மாத்திக்கணும். அப்படி மாறும்போது இன்றைய நம்முடைய நற்செயல்கள் பிற்காலத்தில் நம்மை நல்லவனாக சந்தோஷமாக வாழ வைத்து விடும். அப்ப அந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு தயாரா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு மேலும் நாம் பயணிக்கலாம். அதாவது 13வது சூத்திரத்தை நாளைக்கு தொடங்குவோம். இன்றைக்கு நம்ம 12 சூத்திரத்தோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.